கைஸ் நம்ம யூரோ ஹிஸ்ட்ரியில் ஒரு 1:10 என்ட்ரி வந்து போயிருந்தோம். ஸோ அது எப்படி போயிருக்கோம் அப்படின்றத பார்த்துலாம். ஸோ யூரோ ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் பையில் வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம இந்த டிமாண்ட்ல இருந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம பை வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கார்ட்லையும் கொடுத்துட்டோம். ஆக்சுவலாக யூடியூப்லேயும் வந்து அப்லோட் வந்து பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக மார்க்கெட் வந்து இது லிக்விடிட்டியாக எடுத்துட்டு மார்க்கெட் கீழே வந்து இந்த டிமாண்ட்லேருந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு மேலே போவோம் அப்படின்ட்டு வந்து யூடியூப்லையும் சொல்லியிருந்தோம். ஸோ அது எப்படி போயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நமக்கு இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு மார்க்கெட் உள்ள வந்துட்டான். ஸோ ஒவ்வொரு டிமாண்ட்லையும் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? அந்த ரீஃபண்ட்மெண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம 4 ஹவரில் இருக்கக்கூடிய 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட்டை நம்ம எடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ 4 ஹவருக்கு வந்தால் 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். நம்ம 15 மினிட்ஸில் இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வந்தால் நம்ம 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். இந்த கேஸில் என்ன நடந்திருக்குன்னா 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு மார்க்கெட் உள்ள வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன நடந்திருக்குன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து டிவைஸ் வந்து பண்ணி நமக்கு இந்த ஹையை சூஸ் பண்ணி நமக்கு மார்க்கெட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளிப்பில் ரியாக்ஷன் பண்ணி அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இதில் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ஃப்ளிப் என்ட்ரி வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃப்ளிப்பு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ட்ரி வந்து செட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்மளோட டிபி எங்கே வச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸோட இந்த ஹையில் நம்ம லிக்விடிட்டி கிராப் பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம இந்த இடத்துல வந்து டிபி வந்து செட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி நமக்கு மார்க்கெட் என்ட்ரி எடுத்து டிபி வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த யூரோ ஹிஸ்ட்ரியில் இந்த ட்ரேடில் நமக்கு வந்து ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். நம்மளோட ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 2% வந்து ரிஸ்க் வந்து எடுத்திருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை கரண்ட் மார்க்கெட்டில் எப்படி மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி ஹண்ட் ஆகுது இது எல்லாமே வந்து ஒரு டாக்குமெண்ட் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஃபாரெக்ஸில் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல் போகணும் அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லிங்க் பயோவில் இருக்குது. தேங்க்யூ.